நல்லதை நயமாய் நல்கிட, நியாயமாய் ஞானம் படைத்திட, அத்துணை சக்தியும் உனக்கு இருப்பின் அல்லதை ஆற்றிடும் ஆசை என்ன? இத்துணை இன்னல் இழைத்த பின்னும் உன்னிலை மேலென்றா நீ நினைத்தாய்? தொடர்கதையெல்லாம் இப்போ யார் படிக்கிறா வசந்த்? எல்லாம் போச்சு. திஸ் இஸ் எ டையிங் ஆர்ட். அப்படிலாம் அழிய விட மாட்டேன் சார். எழுத்தாளனும் ஒரு கடவுள் மாதிரி தானே. கண்ணதாஸ் சொன்னது, நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. கதைன்னா எங்க ஆக்கணும், எங்க அழிக்கணும், என்ன சுவாரஸ்யத்தை கூட்டணும்னு ஒரு கிரியேட்டர் நான் தான் சார் முடிவு பண்ண முடியும். நீங்க தொடர்கதை மட்டும்தான் எழுதுவீங்களா? இந்த சீரியல் கீரியல் எழுதலாம்ல? என்னப்பா சும்மா விதி கிதின்னு நமக்கு மேல ஒருத்தர் இருக்கான்றீங்க. அப்படி ஒருத்தர் இருந்தான்னா அவன் சட்டையை பிடிச்சு நான் கேட்பேன். அந்த கடவுளால கூட என் மேல வீணா பழி போட முடியாது. இப்ப நீங்க எனக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். ரெண்டே ஆப்ஷன். ஒன்று நீ செத்துரு, இல்லை என் பின்னாடி நிற்கிற கருப்பாடு யாருன்னு சொல்லு. என்ன கடா ஆளாளுக்கு வரைக்கும் இப்படி செய்ய அப்படி செய்யுறீங்க? நான் ஆட்டி வைக்கிற மூடிக்கு ஆடுங்க, சரியா? என்னால விட முடியாது. தொண்டையில பால் இறங்கல, கத்தி இறங்கல. யாமி என்ன நடக்குதுங்க? காத்து போறேன்டா உன்ன. ஒரு பொருளை உருவாக்குறதுக்கு அவ்வளவு மெனக்கடன், ஆனா அழிக்க என்னால வெளியில் வர முடியாது சார். ஒரு உலகம், அதுக்குள்ள ஒரு உலகம், அதுக்குள்ள நீ. என்ன அது நோலன் கதை மாதிரி.